ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ராகி வச்சு ஒரு கேக் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ராகி கேக் செய்கிறதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கலாம். ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்தால் தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இந்த பவுலில் தான் கேக் செய்ய போகிறேன். ஸோ அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ 6 டேபிள் ஸ்பூன் ஜாங்கிரி ஆட் பண்ணியிருக்கேன் நான், அதாவது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைனா நார்மல் சுகர் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கீ இல்லைனா ஆயில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணி இதை மைக்ரோவேவ் அவனில் 5 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ராகி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் செஞ்சால் கூட இந்த மாதிரி சாஃப்டான கேக் வரும். நெக்ஸ்ட் டைம் நான் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இந்த கேக் மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் கேக் வாங்கி தரதை விட இந்த மாதிரி வீட்லேயே மில்லட் வச்சு நம்ம கேக் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா செய்கிற டைமிங்கும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான கேக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த கேக் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.